பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? Do you have any desires in your life? யாராவது அப்படி கேட்டால் நம்ம சொல்லுவோம், ஒரு பெரிய பட்டியலே நம்ம கொடுப்போம். நமக்கு ஒரு பெரிய லிஸ்டை வைத்திருக்கிறோம். நீதிமொழிகளை வாசிக்கிற பொழுது 13 வாசிக்கிறோம், வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு நீது. ஐயோ, நான் நினைக்கிறபடி நடந்துட்டா நல்லா இருக்குமே என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். யோசுவாவுக்கு ஒரு ஆசை இருந்தது. பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகி போகக்கூடாது. You don't want to leave the presence of God. அது அவனுக்கு ஒரு ஆசை, வாஞ்சையாய் அவன் இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய ஆசைகள் வாஞ்சைகள் என்று சொல்லுகிற பொழுது மை டிசையர்ஸ், விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் போதுமானவர். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் எல்லாம் இருந்து கூட எனக்கு திருப்தியே இல்லைப்பா. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என்ன பண்றாராம், எல்லா ஜீவராசிகளுக்கும் சகல பிராணிகள் உயிர் வாழ்கிற எல்லாருக்கும் அதை வருஷம் நமக்கும் அது பொருந்தும். எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாராம், வாஞ்சையையும் அது மட்டும் இல்ல திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அப்பாட்டத்துல ஏராளமாய் இருக்கிறது. அவர் மட்டும்தான் நம்மளை திருப்தியாய் வைக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தி ஆக முடியும். உங்க படிப்புல திருப்தி ஆக முடியும். உங்களுடைய குடும்ப காலங்களிலே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரணம், இது நடந்துட்டா எனக்கு போதுமே, இது ஒண்ணு நடந்துட்டா போதுமே நீங்க சொல்லுகிறீர்களே, நாம் வேண்டுகிறோமே, அதை தேவன் சரியாய் முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. He is a God who can do a spiritual satisfaction. ஆவிக்குரிய ஒரு திருப்தியை அவர் மட்டுமே கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் என்னென்னவோ முயற்சி பண்றாங்க, ஆனா கடைசியில அந்த திருப்தி இல்லாமே போகிறதை பார்க்கிறோம். We have a God who is mighty and powerful. நமக்கு அந்த திருப்தியை வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். Align your thoughts and feeling to your master. அந்த எஜமானனுக்கு உங்களுடைய வாஞ்சைகளையும் எண்ணங்களையும் அவருக்கு ஏற்றதாய் அந்த நிறைவேற்றுகிறவரோடு தொடர்பில் வாருங்கள். அவர் சர்வசாதாரணமாய் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம இந்த வார்த்தையில வாசிக்கிற பொழுது நம்ம வாசிக்கிறோம், ஏசப்பா என்ன பண்ணாருன்னு சொன்னா, தன்னுடைய ஊழிய நாட்களிலே அங்க 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களுக்கு அவர் உணவளித்தார். காட்டு பகுதியில, வனாந்திர பகுதியில அவங்க யாரும் ஒன்று கொண்டு வரல. ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதோடு சரீர பிரகாரமான உணவையும் அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் சாப்பிட்டு, மத்தேயு 14 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறையெடுத்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். நம்ம நினைப்போம், ஐயோ பசி நேரத்துக்கு சாப்பாடு ஏதாவது கிடைத்தா நல்லா இருக்குமே. அவருடைய கண்களையும் திறந்தார், அவருடைய வயிற்றையும் நிரப்பினார். ஏசப்பா ஒருத்தர் தான் அப்படி பண்ண முடியும். இந்த உலகம், the people, they are living a imbalanced life. Only God can balance it. Hallelujah. Only Jesus can do that. திருப்தியாக்க முடியும், வாஞ்சைகளை நிறைவேற்றி. சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், சங்கீதம் 145:19, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவருக்கு பயந்தவுடைய விருப்பம். When you align yourself with the word of God and to the heaven's plan, உங்களுடைய விருப்பத்தின்படியே அவர் செய்கிறார். ஆமென். God
fulfills your desires. உங்களுடைய வாஞ்சைகளை, உங்களுடைய ஆசைகளை அப்பாவிடத்தில் கொண்டு வாருங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த வாஞ்சைகளை தேவ சித்தத்தின்படி இருக்கட்டும். அது இயேசப்பா அதை நிறைவேற்றுகிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். வாஞ்சைகளை நிறைவேற்றி திருப்தியாக்குகிற மகிமையின் பிதாவே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தயவு பாராட்டி, இரக்கம் பாராட்டி நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உடைய வெளியேற பெற்ற கிருபை தயவு உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வதாக நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற உடைய மகா பெரிய இரக்கத்துக்காய் நன்றி அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.